ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம கோகுலாஷ்டமி 2025 கிருஷ்ணன் உங்க இல்லம் தேடி வர, குட்டி கிருஷ்ணன் குழந்தையாய் வந்து பிறக்க கோகுலாஷ்டமி பூஜை செய்யும் முறை, இதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வருடம் அந்த கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2 நாட்கள் வந்து வருகின்றது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து அஷ்டமி திதி மட்டும் வருகின்றது. கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரமாகிய அந்த ரோஹிணி நட்சத்திரம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. அதனால இந்த 2 நாட்களுமே நீங்க கோகுலாஷ்டமியாகவும் அந்த கிருஷ்ண ஜெயந்தியாகவும் நீங்க வந்து கொண்டாடலாம். அதே போல கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அந்த அஷ்டமி அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருது, ஆவணி மாதம் வருது. அதனால அன்றைய தினம் தமிழகத்துல கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால அன்னைக்கும் நீங்க வந்து கொண்டாடி கொள்ளலாம். இப்போ இந்த கோகுலாஷ்டமி வழிபாடை பத்தி பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவதற்கு, அந்த குழந்தை கிருஷ்ணன் நம்ம வீட்டில் அடியெடுத்து வைப்பதற்கு எப்படியான வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி, அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை, ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் நீங்கள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடலாம். அதே போல் செப்டம்பர் மாதமும் வரக்கூடிய அந்த அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கொண்டாடி கொள்ளலாம். உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய தோது எப்படியோ அதுபடி நீங்கள் வந்து கொண்டாடி கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் வந்து என்ன பழக்கமோ அதை வந்து நீங்கள் வந்து கடைபிடித்து கொள்ளலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது, கோகுலாஷ்டமி அப்படின்றது கிருஷ்ணன் அவதரித்த தினத்தை நம்ம வந்து கொண்டாடுவது. வட இந்தியாவில் இது வந்து அந்த முதல் நாள் இரவிலிருந்தே அவங்க வந்து கொண்டாட்டமாக அவங்க வந்து கொண்டாடுவாங்க. இங்கே வந்து குழந்தை பாக்கியம், அந்த குட்டி கிருஷ்ணனே எங்களுக்கு வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, அன்றைய தினம் முழுக்க நீங்கள் விரதம் வந்து அனுஷ்டிக்க வேண்டும். உங்கள் வீட்டை நல்லா முதல் நாளே சுத்தப்படுத்திடுங்க, பூஜை அறையை சுத்தப்படுத்திடுங்க. ஒரு குட்டி கிருஷ்ணன் சிலை வந்து இப்போ நிறைய இடத்துல விற்கும். அதை வந்து ஒரு சிலையை வந்து வாங்கி வீட்டில் வச்சு அன்னைக்கு வந்து அபிஷேகம் அந்த சிலைக்கு செஞ்சு அலங்காரம் வந்து செஞ்சு, அது கூடவே நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, கிருஷ்ணருக்கு இந்த இனிப்பு பொருட்கள், அந்த மாதிரியான பொருட்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச அந்த வெண்ணெய் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து நிறைவடையாது. பால் பொருட்கள் வெண்ணெயோடு சேர்த்து பால், தயிர், மோர், இந்த நெய் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கிருஷ்ண பெருமானை வந்து அன்னைக்கு வழிபடலாம். அதே போல் அவருக்கு பிடித்த அந்த தின்பண்டங்கள், அவல், முறுக்கு, சீடை, தட்டை, இந்த மாதிரியான அந்த பொருட்கள்லாம் வச்சு வழிபடுவாங்க. கோலம் வந்து அந்த கிருஷ்ணர் பாதம் போட்டு நம்ம கோலம் வரைஞ்சு, நம்ம வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி அந்த கோலத்தை வந்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா, அந்த குட்டி கிருஷ்ணன் நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் உங்கள் இல்லத்தில் அடியெடுத்து வைப்பார். உங்களுக்கு அந்த குட்டி கிருஷ்ணனே குழந்தையாக பிறப்பார். அந்த குழந்தையை நீங்கள் பாதமாக நீங்கள் வச்சு அடுத்த வருடம் நிச்சயம் கொண்டாடுவீங்க. அதற்குண்டான உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து கொடுப்பார். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பூஜை செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை வந்து மாலை பூஜை செய்கிறீங்கன்னா இரவோடு நீங்கள் வந்து முடித்து கொள்ளலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்கன்னா அன்றைக்கும் நீங்கள் இப்படி தான் வந்து செய்யணும். இந்த மாதிரி பூஜை செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கிருஷ்ணர் வந்து மனம் மகிழ்ந்து, மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்கள் யாவையும் உங்களுக்கு வந்து கொடுப்பார். உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவை எல்லாவற்றையும் அடியோடு போக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயம் வந்து கொடுப்பார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அன்றைய தினம் வந்து நீங்கள் கிருஷ்ணர் உடை அணிந்து கிருஷ்ணரை போல அலங்காரம் செஞ்சு நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் சந்தோஷம் தாண்டவமாடும். மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. உங்கள் வீட்டில் அது வரைக்கும் இருந்து வந்த அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கிருஷ்ணர் வந்து கொடுப்பார். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்த நோக்கமே அந்த தீயவர்களை அழிப்பதற்காகத்தான். அதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளையும் தீயவர்களையும் நிச்சயமா உங்களிடம் இருந்து அழித்து அவங்களுக்கு வந்து அந்த நிம்மதியான, மகிழ்ச்சியான, இனிமையான வாழ்க்கையை கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து கொடுப்பார். நிச்சயமா இந்த மாதிரி நீங்க வந்து பூஜை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு அந்த கிருஷ்ணரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நிச்சயமா குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க குட்டி கிருஷ்ணன் சிலையை வாங்கி வச்சு பூஜை செய்ய மறக்காதீங்க. நிச்சயம் அந்த குட்டி கிருஷ்ணனே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.